வணக்கம் நண்பர்களே, எஸ்ஏவி அக்ரிவியூ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவு எதற்காகன்னா, மல்பெரி வளர்ப்பு பராமரிப்பு எப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த செடி பேர் தான் மல்பெரி செடி. இதை பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, பட்டுப்புழு வளர்ப்பதற்காக இந்த மல்பெரி செடியை பயன்படுத்துகிறாங்க. பட்டுப்புழு வளர்க்கும்போது அதுக்கு உணவளிக்கிறதுக்காக இந்த மல்பெரி செடிகளை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த செடிகள் ஒரு 3 மாதம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு செடிகள். இன்னும் இது முழுசாக வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னும் ஒரு 4லேருந்து ஒரு 5 மாத காலங்கள் ஆகலாம். அதாவது இந்த 7லேருந்து ஒரு 8 மாதம் காலம் ஆகும். இதை நாம் இப்போ குருத்துக்களை மட்டும் நறுக்கி விட்டுருக்கோம். அப்போ தான் அதிகமாக தழைச்சி வர்றதுக்காக நம்ம அந்த குருத்துக்களை மட்டும் இப்போ நறுக்கி விட்டுருக்கோம். பெரும்பாலும் இந்த மாதிரி செடிகளுக்கு எந்த ஒரு உரமும் யூரியாவும் அந்த மாதிரி நம்ம எதுவும் போட தேவையில்லை. வெறும் தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா போதும். அதுவே அதுங்களோட வேரோட தன்மையை வச்சு அதுங்களே வளர்ச்சி அடைஞ்சிரும். இதுக்கு நம்ம பெருசாக எதுவும் உரம் யூரியா அந்த மாதிரி எதுவும் போட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் ஒரு ஏக்கருக்கு முழுதுமே இந்த மல்பெரி செடிகளை தான் விளைய வச்சுருக்கோம். 1 ஏக்கருக்கு நம்ம விளைய வச்சோன்னா தான் 150லேருந்து ஒரு 200 புழு வளர்க்குறதுக்காக இந்த செடிகள் பயன்படும். இது முழுக்க மல்பெரி செடிகள் மட்டும்தான். மல்பெரி செடிகள் இல்லாமல் நம்ம ஊடு பயிராக உளுந்தும் நம்ம வளர்ச்சி விட்டுருக்கோம். இதுதான் உளுந்து செடி. இதில் என்ன ஆச்சுன்னா, மஞ்சள் நோயின்னு ஒரு நோய் தாக்கப்பட்டுருச்சு. கடந்த ஒரு 2 மாத காலமாக இந்த உளுந்து செடிகள் நல்லா தான் விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நோயின்னு ஒரு நோய் தாக்கப்பட்டுருச்சு. அந்த நோய் தாக்குனுச்சுன்னா உளுந்துலேருந்து எந்த ஒரு காயும் காய்க்காது. நம்ம 1 ஏக்கருக்கு இந்த உளுந்து பயிர்களை நம்ம ஊடு பயிராக விளைய வச்சோம். முழுக்க இது எல்லாமே மஞ்சள் நோய் தாக்கப்பட்டு பழுதடைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆடு மாடு தீவனத்திற்காக இதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலத்திலே நம்ம இதை ஒரு உரமாகவே நம்ம போட்டு பயன்படுத்திக்கலாம். நிலத்துக்கு உரம் போட தேவையில்ல. இயற்கை உரமாக இந்த உளுந்து பயிர்களே நம்ம உளுந்து செடிகளே நம்ம உரமாக நாம் பயன்படுத்திடலாம். இந்த உளுந்து செடிகள் இன்னும் ஒரு 4லேருந்து 5 மாத காலங்கள் வளர்ந்ததுக்கு பின்ன பட்டுப்புழுக்களுக்கு கூடாரம் அமைக்கணும். அப்படி நம்ம கூடாரம் அமைச்சு நம்ம புழுக்கள் ஒரு 100-200 புழுக்கள் நாம் வாங்கி வளர்த்தோன்னா அதுங்களுக்கு உணவளிக்கிறதுக்காக இந்த மல்பெரி செடிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த மல்பெரி செடியோட கொழுந்து இலை. இது மட்டும்தான் அந்த பட்டுப்புழு உணவாக ஏற்றுக்கும். மற்ற எல்லாமே அதுக்கு உணவளிக்கக்கூடாது. ஒரு சில நோய் தாக்கப்பட்டு அந்த பட்டுப்புழுக்களுக்கு ஏதேனும் பாதிப்படையும். அதனால் இந்த மாதிரி கொழுந்தாக இலை இருக்கிறத மட்டும் நம்ம பட்டுப்புழுக்களுக்கு உணவாக அளிக்கணும். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் மல்பெரி செடிகள் மட்டும் இல்லாமல் வாழை மரம், தென்னை மரம் போன்ற மர வகைகளையும் நம்ம நட்டு வச்சுருக்கோம். இந்த தென்னை மரங்கள் சுமார் ஒரு 1.5 வருஷம் ஆன ஒரு தென்னை மரம். இப்போ நீங்கள் பார்க்குறது 6 மாதம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மல்பெரி செடி. இது எதுக்கு நாங்கள் வெட்டாமல் விட்டோன்னா, இதோட வளர்ச்சி இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ட்டு நாங்கள் பார்க்குறதுக்காக இதை நாங்கள் வெட்டாமல் விட்டுட்டோம். இதோட இலைகளை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ரொம்ப ஒரு அழகான ஒரு செடி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நான் உங்களுக்காக அடுத்தடுத்த பதிவில் நான் பதிவிடுறேன். சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.